அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் பார்க்க போகிறது எப்பேற்பட்ட கொம்பனும் உங்களுடைய பேச்சை தட்டாமல் கேட்டு நடக்க மிக மிக சுலபமான வழியை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இதில் எந்த ஒரு மாந்திரிகங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லோருமே பார்த்திங்கன்னா தாராளமாக பயன்படுத்தலாம். இது மிக ஒரு சுலபமான தாந்திரிக பரிகாரம் அப்படின்னே சொல்லலாங்க. முதல் விஷயம், இந்த தாந்திரிகம் செய்ய போகிறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ இல்லை தடைகளோ பார்த்திங்கன்னா கிடையாதுங்க. அதாவது நீங்கள் குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அசைவம் நீங்கள் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த டெக்னிக்கை பார்த்திங்கன்னா நீங்கள் பயன்படுத்தலாம். வேறு எந்த ஒரு வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த மெத்தடை தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாங்க. ஆண்கள் பெண்கள் யார் வேணாலுமே பார்த்திங்கன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக இந்த தாந்திரிக பரிகாரத்தை பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் இதை பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நீங்கள் பொதுவாக சொல்லி இருந்த ஒரு விஷயந்தான், கணவன் என்னுடைய பேச்சை கேட்க மாட்டுறாரு அல்லது மனைவி என்னுடைய பேச்சை கேட்க மாட்டுறாங்க, பசங்க பேச்சை கேட்டு நடக்க மாட்டுறாங்க, இது போல் நீங்கள் நிறைய சொல்லி இருந்திருக்கீங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மெத்தடை உங்களுக்கு அறிமுகமான அனைத்து நபர்களுக்குமே நீங்கள் பயன்படுத்தலாம். கணவராக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி. இந்த தாந்திரிக பரிகாரத்திற்கு பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய பொருள் தேவைப்படுது. அந்த பொருளோடு பார்த்திங்கன்னா ஒரு ஏஞ்சல் நம்பரையும் நம்ம யூஸ் பண்ணி செய்யணும். பொதுவாகவே ஒவ்வொரு எண்களுக்கும் தனித்துவமான ஆற்றல்களும் சக்திகளும் இருக்குங்க. அதிலும் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸில் பார்த்தோம்னா சில சக்தி வாய்ந்த என்னுடைய கூட்டமைப்பானது இருக்கும். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியாக ஏஞ்சல் நம்பர்ஸ் இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த நம்பரை யார் நினைத்து நம்ம பயன்படுத்துகின்றோமோ அந்த நபர் நம்மளுடைய பேச்சை தட்டாமல் கேட்பாங்க. அதற்காக நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை கண்மூடித்தனமாக கேட்பாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் அதை அப்படியே செய்வாங்கன்னு கிடையாதுங்க. உங்கள் பேச்சில் இருக்கக்கூடிய நியாயத்தை புரிஞ்சுப்பாங்க. உதாரணத்திற்கு உங்களுடைய பையனுக்காக அல்லது பொண்ணுக்காக இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்கள் பேச்சில் இருக்கக்கூடிய அந்த அக்கறையை புரிஞ்சுப்பாங்க. அவங்களுடைய எதிர்காலத்திற்காக தான் நீங்கள் நல்லதை சொல்கிறீங்க அப்படிங்கிறத அவங்க பார்த்திங்கன்னா ஏற்றுக்கிட்டு நீங்கள் சொல்கிற விஷயத்தை பார்த்திங்கன்னா கேட்டு நடப்பார்கள். அடுத்ததாக மிக மிக முக்கியமான விஷயம், யாருக்காக இந்த தாந்திரிகத்தை நீங்கள் செய்கிறீங்களோ அந்த குறிப்பிட்ட நபருக்கு இப்படி ஒரு மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது எப்போதுமே பார்த்திங்கன்னா தெரியக்கூடாதுங்க. அந்த குறிப்பிட்ட நபர் உங்களுடைய சொல்படி நடப்பதற்கு பிறகு கூட இப்படி ஒரு மெத்தடை நான் ஃபாலோ பண்ணேன், அதனால தான் நீ என் பேச்சு கேட்கிற அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட எப்போவுமே பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடாது. தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது பிரியாணி இலை, அதாவது பிரிஞ்சி இலைன்னு கூட சொல்லுவாங்க. மொத்தம் 11 நாட்களுக்கு தொடர்ந்து இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நடுவில் ஒரு நாள் கூட இடைவெளி எடுக்கக்கூடாதுங்க. இன்கேஸ் நீங்கள் ஒரு நாள் பிரேக் எடுத்துட்டா கூட திரும்பவும் நீங்கள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் இருந்து தாங்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். சனிக்கிழமை அல்லது வியாழக்கிழமை அன்னைக்கு மட்டும்தாங்க இந்த தாந்திரிகத்தை நம்ம ஆரம்பிக்கணும். ஸ்டார்ட் பண்ணுற நாள் மட்டும் பார்த்திங்கன்னா சாட்டர்டேவாக இருக்கணும், இல்லைன்னா தேர்ஸ்டேவாக இருக்கணும். பிரியாணி இலைக்கு அதீதமான வசிய சக்தியானது உண்டு. முதலாவதாக அந்த பிரியாணி இலையில் யாருக்காக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்களுடைய பெயரை நீங்கள் எழுதணுங்க. இன்ஷியல் போடணும்னு கிடையாது, பெயரை மட்டும் எழுதினால் போதும். இங்கிலீஷ் அல்லது தமிழில் கூட நீங்கள் எழுதலாம். ஆனால் பார்த்திங்கன்னா ஷார்ட் நேம், பெட் நேம் எழுதக்கூடாது. அந்த நபரை பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் என்ன நேம் சொல்லி கூப்பிட்றாங்களோ அதை தான் நீங்கள் எழுதணும். அதாவது ஸ்கூல் படிக்கிறவங்க, உங்கள் வீட்டில் ஒரிஜினல் பேர், அதாவது ஒரிஜினல் பேர் தாங்க, அவங்களுக்கு என்ன பேரோ அந்த பேரை தான் நீங்கள் எழுதணும். அவங்களுக்கு பெயருக்கு கீழே இந்த ஒரு ஏஞ்சல் நம்பரை எழுதுங்க. 33 14 742 இந்த நம்பரை பார்த்திங்கன்னா எழுதிடுங்க. இதை பார்த்திங்கன்னா சிவப்பு நிற பேனாவில் மட்டும்தாங்க எழுதணும். பேனா, பென்சில், மார்க்கர் எது வேணாலும் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ரெட் கலரில் தான் இருக்கணும். நாள் முழுவதும் எந்த நேரத்தில் வேணாலும் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ ஒரு மெழுகுவர்த்தி அல்லது அகல் விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் எழுதி வச்சுருக்கிற இந்த இலையை பார்த்திங்கன்னா எரிக்கணும். இந்த இலையை பார்த்திங்கன்னா முழுவதுமாக எரிந்த பிறகு அந்த சாம்பலை நீங்கள் பார்த்திங்கன்னா காற்றுல தூவி விட்டுருங்க. இதை வீட்டுக்குள்ளே அல்லது வெளியே எங்கே வேணாலும் பார்த்திங்கன்னா செய்யலாம். அதே சமயம் இந்த இலையை
எரிக்கும் போது அந்த குறிப்பிட்ட நபர் உங்கள் பேச்சு கேட்டு நடக்கணும், மனதார நினச்சிக்கோங்க. அதேபோல் பிரியாணி இலையில் எழுதி எரிப்பது ஒரு மங்களகரமான விஷயம். இது பிரபஞ்சத்திடம் வந்து பார்த்திங்கன்னா சமர்ப்பிக்கப்படும். 11 நாட்களுக்கு இதை தொடர்ந்து செஞ்சு பாருங்க. அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட மிகப்பெரிய மாற்றங்கள் தெரியும். அவங்க மனம் பக்குவப்பட்டு நீங்கள் சொல்லக்கூடிய நியாயமான விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு அன்பாகவும் நடந்துப்பாங்க. தற்போது அந்த நபர் உங்களிடம் பேசாமல் இருந்தாலும் கூட இந்த மெத்தடை நீங்கள் வந்து தாராளமாக பயன்படுத்தலாம். இவ்வளோதாங்க விஷயம். இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிச்சயமாக அதற்கான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.